Good morning, students. So today we are going to study about the learning objectives of computers. So after learning the concept of this chapter, the students will be able to know about computers, to learn about various generation of computers, to understand the basic operations of computers, to know the components and their functions, to know about booting of computers. அப்படின்னா என்னென்னா கம்ப்யூட்டர்னா என்ன, அப்புறம் அதில் என்னென்ன ஜென்ரேஷன்ஸ்லாம் இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டருடைய பேசிக் ஆப்ரேஷன்ஸ், இந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன் மற்ற சில ஆப்ரேஷன்ஸ் அதெல்லாம் என்ன, அப்புறம் காம்போனன்ட்ஸ் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து பூட்டிங் எப்படி ஆகுது, சுவிட்ச் ஆன் பண்ணுறதுலேருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த சாப்டரில் வந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ முதல்ல கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன, வாட் இஸ் கம்ப்யூட்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்போம். பட் அது மட்டும் இல்லை. ஜென்ரலாக அந்த கம்ப்யூட்டரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம், ரிசர்ச்சு, ட்ராவல், டூரிசம், வெதர் ஃபோர்காஸ்டிங், அப்புறம் இந்த சோசியல் நெட்வொர்க்கிங், அந்த மற்ற காமர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காகவுமே இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம். பொதுவாக இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, டுடே நோ ஆர்கனைசேஷன் கேன் ஃபங்க்ஷன் வித்தவுட் ஏ கம்ப்யூட்டர். அதுதான் உண்மை. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனிஸ் போனீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் இல்லாமல் நிச்சயமாக அதெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, அதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ரிசல்ட்ஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும், பேப்பர்லெஸ் ஒர்க், ஹை ஸ்பீடு, போர்ட்டபுள், அப்புறம் ஃபைலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு ஒரு டிராஃபிக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம அந்த ஃபைலை தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரியான வேலைகள்லாம் கிடையாது. ஜஸ்ட் நெட்வொர்க்கிங்கில் ஸ்பீடாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இந்த ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ இப்போ இது கம்ப்யூட்டர் மேனுவல் மெத்தட் ஆஃப் கம்ப்யூட்டிங் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய எரர்ஸ் வரும். நம்ம மேனுவலாக பண்ணும்போது கால்குலேஷன் சரியாக பண்ண மாட்டோம், நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். பட் ஆனால் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணதுக்கப்புறம் இதில் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறதுலாம் சுத்தமாக இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. நம்ம என்ன இன்புட்டு கொடுக்குறோமோ அதை ப்ராசஸ் பண்ணி அதோடைய அவுட்புட்டை வந்து கம்ப்யூட்டர் கொடுக்கும். இப்போ இதில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறவர் சார்ல்ஸ் பேபேஜ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன் இவரை வந்து கம்ப்யூட்டருடைய ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இவர் வந்து 1837 அனாலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்ற ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சார். அந்த மிஷின் தான் என்ன ஆகுதுன்னா, பிற்காலத்தில் கம்ப்யூட்டரை வந்து ஒரு வடிவமைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமைஞ்சிச்சு. அதனால தான் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இதில் வந்து அரித்மேட்டிக் லாஜிக் யூனிட், பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் இன்டகிரேட்டட் மெமரி விச் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட் இதெல்லாம் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருந்ததுனால தான் இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ். இந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் அப்படிங்கிறது ஒரே நாளில் டெவலப் ஆகி வந்துடுறது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த டெக்னாலஜி வளர்ந்து வந்துச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரில் முதல்ல ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இது வந்து 1942லேருந்து 1955 வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் வந்து உள்ள காலகட்டங்களில் இருக்கிற கம்ப்யூட்டரை ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வேக்கம் டியூப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தினாங்க. இது பார்த்திங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இட் கன்சியூம்டு மோர் பவர், நிறைய கரண்ட்டு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய ஹீட் ஆகும். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிச்சுன்னா ஹீட் ஆகும். அது வந்து மால் ஃபங்க்ஷன்ஸ், எரர்ஸ் எல்லாம் நிறைய அதை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அப்புறம் ஒன்லி இந்த மிஷின் லாங்குவேஜ் மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இதில் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். வேக்கம் டியூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியோஸ். இப்போ 1980, 70களில் உள்ள ரேடியோ பார்த்தீங்கன்னா பெரிய டிவி மாதிரி இருக்கும். அது சில்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா
சின்ன சின்ன பல்ப்ஸ் இருக்கும். இப்போ அதை ரேடியோ நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிறவங்கள யாரும் இந்த ரேடியோவை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் அந்த ரேடியோவை பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த ரேடியோவை சுவிட்ச் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, அதில் வந்து ஒரு கிரீன் கலர் லைட் ஒன்று இருக்கும், எல்இடி லைட். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த வேக்கம் டியூப்ஸ் எல்லாமே ஹீட் ஆகி அந்த ரேடியோ வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ரேடியோ வந்து அந்த க்ரீன் கலர் எல்இடி லைட் எரியுது. அதுக்கப்புறம் அது எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா இந்த ரேடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும் அதோடைய ஃபங்க்ஷனை. அப்போ நார்மலாக வந்து ஒரு ரேடியோவே இவ்வளோ டைம் எடுத்துச்சு அப்படின்னா, இந்த வேக்கம் டியூப் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா, அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நம்ம மினிமம் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வச்சு வெயிட் பண்ணணும். அப்படி வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் கன்சியூம்டு லாட் ஆஃப் பவர். பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை பார்க்குறதுக்கு கம்ப்யூட்டர் மாதிரிலாம் இருக்காது, பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். அதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க அதில். இனியாக், எடிவேக் அண்டு யூனிவேக் 1. இப்போ இதெல்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருடைய டைப்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனியாக் வெயிட்டு, அதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 27 டன் இருக்கும். 8 அடி சைஸ் இருக்குது. 8 × 100 × 3 ஃபீட் அண்ட் கன்சியூம்டு அரௌண்ட் 150 வாட்ஸ் ஆஃப் பவர். இவ்வளோ பவர்ஸ் எடுத்துக்கிறது. அது சைஸ் பார்த்தீங்கன்னா 27 டன் இருந்துச்சுன்னா அதை நினச்சி பாருங்கள் அப்போ எவ்வளோ பெருசு எடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நிறையா அதில் ப்ராப்ளம் இருந்ததுனால செகண்ட் ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட்டு 1955 1964 வரைக்கும் உள்ள இந்த பீரியட் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வேக்கம் டியூபை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் டெக்னாலஜி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் பேஸ், எமிட்டர், கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பின் இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதை ஃபஸ்ட் ஜென்ரேஷனோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸ்மாலர் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன், ஜென்ரேட்டட் லெஸ் ஹீட். கரண்ட் வந்து கம்மியாக எடுத்துக்கிடுச்சு, ஹீட் வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பஞ்சு கார்ட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணாங்க, இன்புட் டிவைஸ். அதில் ஜீரோஸ் ஒன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இதில் பஞ்சு அந்த இன்புட்டெல்லாம் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே ஃபிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்ட். இந்த பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதை எல்லாமே வந்து இந்த ஜென்ரேஷனில் டெவலப் பண்ணாங்க. மெஷின் லெவல் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் வாஸ் யூஸ்ட். அது என்ன சார் மெஷின் லெவல் அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா, மெஷின் லெவல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணாங்க. டைரெக்டாக ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அதை பேஸ் பண்ணி வர்றது மெஷின். அசம்பிளி லாங்குவேஜ்னால் நிமானிக் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிமானிக் கோட் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியும் இருக்காது, மிஷின் லாங்குவேஜ் மாதிரியும் இருக்காது. அது ரெண்டுக்கும் ஒரு இன்பிட்வீன் கோட், நிமானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இன் ஃபியூச்சரில் நம்ம படிப்போம் இந்த சாப்டர்ஸில் நிமானிக்னா என்ன அப்படிங்கிறத. இப்போ செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐபிஎம் 1401, ஐபிஎம் 600, ஐபிஎம் 1620, யூனிவேக் 1108 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப் ஆஃப் இதை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட இந்த செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் 1964 to 1975. இதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டிரான்சிஸ்டர் அப்படிங்கிற டெக்னாலஜி எடுத்து விட்டு அதுக்கு பதிலாக ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டெக்னாலஜி வாஸ் யூஸ்ட். ஸோ இதில் என்னாச்சு அப்படின்னா, கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர், ஃபாஸ்டர் அண்ட் மோர் ரிலையபிள். அப்புறம் கன்சியூம்டு லெஸ் பவர், ஹை லெவல் லாங்குவேஜஸ் வேர் யூஸ்ட். ஸோ என்னென்னா கம்ப்யூட்டர் சைஸ் ரொம்ப சின்னதாகிடுச்சு, கரண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துச்சு, ஹை லெவல் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அப்படின்னா என்னது ஹை லெவல் லாங்குவேஜஸ்? அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா பேசிக், ஃபோர்ட்ரான், கோபால், பாஸ்கல், சி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அந்த தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஐபிஎம் 360 சீரீஸ், ஹனிவெல் 6000 சீரீஸ், இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து வந்து ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் போகிறோம். 1975 1980 இந்த இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த பீரியடில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே ஃபோர்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டெக்னாலஜி, விஎல்எஸ்ஐ. இதை ஸ்மாலர் அண்ட் ஃபாஸ்டர்
Microcomputer series such as IBM and Apple were developed. Portable computers were introduced. அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே அந்த பீரியடில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னதெல்லாம் அட்வான்டேஜஸாக சொல்கிறோம் அப்படின்னா, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா லெஸ் பவர் எடுத்துக்குது. போர்ட்டபிள் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ் இது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ULSI 1980 டில் டேட் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே 5th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். இதில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னதுன்னா பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் சைஸ் ஆர் ரெடியூஸ்ட், கேன் ரெகக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ். The introduction of artificial intelligence and expert systems able to solve high complex problems including decision making and logical reasoning. இது எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்ணக்கூடிய இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறீங்க, ஒரு செஸ் கேம் விளையாடுறதா வச்சுக்கோமே. நீங்கள் அப்படி விளையாடும்போது நீங்கள் ஒரு சோல்ஜரை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் ஒரு பார்ட்டு, கம்ப்யூட்டர் வந்து அது ஒரு பார்ட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக விளையாடும். அப்போ நீங்கள் ஒரு காயினை மூவ் பண்ணிங்கன்னா அது ஒரு காயினை அதை ஆப்போசிட்டாக மூவ் பண்ணும். அப்படி மூவ் பண்ணுச்சுன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி அந்த இடத்துல ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. இதில் நிறைய கோல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன கோல் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம என்ன பேசுகிறோமோ அதை புரிஞ்சுக்கணும். அந்த கம்ப்யூட்டர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் நேச்சுரல் லாங்குவேஜ் அண்ட் ரிப்ளை டு அவர் கொஷின். நம்ம என்ன பேசுகிறோமோ, நேச்சுரலாக பேசுகிறோமோ அந்த லாங்குவேஜை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து அதுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அது லாஜிக்கல் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கணும். கம்ப்யூட்டர் ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா அதுவே ஓன் டிசிஷன் எடுக்கணும், இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் போயிட்டுருக்கிறது வந்து இந்த 5th ஜென்ரேஷன். அடுத்தது வந்து இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து என்னென்னா 6th ஜென்ரேஷன், அது parallel and distributed computing. Computers have become smarter, faster and smaller. இதில் வந்து ரொபாட்டிக்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் வருது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னேஷன் சாஃப்ட்வேர். நீங்கள் ஏதாச்சும் இப்போ உதாரணத்துக்கு செல்ஃபோன்லேயே நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஒரு கூகுள் சர்ச்சில் வந்து வாய்ஸ் சர்ச் அதெல்லாமே யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து இந்த 6th ஜென்ரேஷனுடைய டெவலப்மெண்ட் தான். அடுத்தது ஒரு ஜென்ரலாக இந்த ஃபஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ENIAC, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கால்குலேட்டர், வாஸ் இன்வென்டட் பை J. Presper Eckert and John Matchley at the University of Pennsylvania and began construction in 1943 and was not completed until 1946. It occupied about 1,800 square feet and used about 18,000 vacuum tubes, weighing almost 50 tons. The ENIAC was the first digital computer because it was fully functional. அது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வந்து 1943 பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் JP எக்கர்ட் அண்ட் மேட்ச்லி இவங்க 2 பேரும் இந்த கம்ப்யூட்டரை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 1946 வரைக்கும் அது கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து கிட்டத்தட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இடத்த யூஸ் பண்ணாங்க. 18,000 வேக்கம் டியூப்ஸும் கிட்டத்தட்ட 50 டன் வெயிட்டும் இருந்துச்சு. இது ஃபஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது அடுத்தது the 6th generation computing. In the 6th generation, computers could be defined as the era of intelligent computers based on artificial neural networks. One of the most dramatic changes in the 6th generation will be the explosive growth of wide area network. Natural language processing NLP is a component of artificial intelligence AI. It provides the ability to develop the computer program, understand the human language. அதை நான் ஏற்கனவே சொன்னேன்.
நம்ம என்ன நேச்சுரலாக பேசுகிறோமோ அதை அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அது ரிப்ளை சொல்லணும். இதுதான் இந்த 6th ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருடைய ஒரு மெயின் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் ஈவன் இந்த பிளேயிங் கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இதில் ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் an engine for the Indus scripts has been developed using deep learning neural networks, a subfield of artificial intelligence. Given photographs, scans, or any image feed of Indus Valley civilization artifacts, the system will be able to recognize the inscriptions, the symbol, the grapheme sequence from the image. There are totally 417 symbols, graphemes, characters in the Indus scripts, and just 3,700 plus text inscriptions of data for the machine to learn and attain expert level status. இப்போ இது என்னென்னா, பழங்காலத்தில் கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் ரீட் பண்ணுறதுக்கு நம்ம ஜென்ரலாக இந்த ஆப்டிக்கல் இந்த கேரக்டர் ரெகக்னிஷன் இதை வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கம்ப்யூட்டர், மேன் ஆர் மெஷின். Before 19th century, the term computer was referred to humans who performed calculation using abacus and a slide rule and not to machine. The term computer is derived from the word compute. அப்படின்னா compute அப்படின்னா calculate அப்படின்னு meaning. The person who performs calculation is called a computer. This term was later given to mechanical device as they began replacing the human computer. The today's computers are electronic devices that accept data as input, process it, produce output, and stores it for future reference. ஸோ இப்போ இதில் கிளியராக சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்குது, ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது ஒரு நம்மளுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் டாபிக் வந்து டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். சரி, டேட்டா இன்ஃபர்மேஷன் சிம்பிளாக நம்ம இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். டேட்டான்னா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ப்ராக்ரஸ் கார்டு எடுத்துக்கங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு ப்ராக்ரஸ் கார்டு, அவனுடைய குவார்ட்டர்லி மார்க் எடுத்துக்குவோம். இப்போ தமிழில் 100க்கு 50 வாங்கியிருக்கான், இங்கிலீஷில் 65, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி ஒரு சப்ஜெக்ட்லேயுமே மார்க் வாங்கியிருக்கான். 50, 40, 30 சம்திங் மார்க் வாங்கியிருக்கான். இதில் ஒவ்வொரு மார்க்கையும் தனித்தனியாக சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தமிழ் ஒரு 45, கெமிஸ்ட்ரி 69, ஃபிசிக்ஸ் 74, இப்படி தனித்தனியாக சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் டேட்டா. ஒவ்வொரு மார்க்கையும் தனித்தனியாக சொன்னால் அதுக்கு பேர் டேட்டா. இப்போ டோட்டலாக இப்போ அந்த மார்க், அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டோட்டல் மார்க் என்ன அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு சம் பண்ணி ஃபைனலாக நமக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டேட்டான்னு என்ன சொல்லலாம்? டேட்டா இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அன் அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் raw facts suitable for communication, interpretation or processing. ஸோ அது ஒரு ரா ஃபேக்ட். இப்போ தமிழில் 45 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு ரா ஃபேக்ட். அந்த 45 வந்து ஒரு ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இன்ஃபர்மேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன் மே பி ட்ரான். In simple words, we can say that the data is the raw fact that is processed to give meaningful, ordered or structured information. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்,
ஒரு ப்ராக்ரஸ் கார்டில் ஒரு பையனுடைய தமிழ் மார்க்கு 40 அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் அப்படின்னா 40 மார்க் அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா. இப்போ எல்லா சப்ஜெக்ட் மார்க்கையும் இண்டிவிஜுவலாக சொன்னோம்னா அதுக்கு பேர் டேட்டா. அது மொத்தமாக கூட்டி ஒரு டோட்டல் வருது அப்படின்னா அது வந்து ப்ராசஸ்டு டேட்டா. இந்த ப்ராசஸ்டு டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அந்த ப்ராக்ரஸ் கார்டில் இருந்து. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஹையஸ்ட் மார்க் யார் வாங்கியிருக்கான் அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ்டு இன்ஃபர்மேஷன். இதில் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கான், எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்கான், கிளாஸில் யார் ஹையஸ்ட் மார்க்கு, யார் லோவஸ்ட் மார்க்கு, யார் சென்டம் வாங்கியிருக்காங்க, இது மாதிரி அந்த ப்ராக்ரஸ் கார்டில் இருந்து ஓவரால் ரெஜிஸ்டர்லேருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம எடுக்க முடியும். ஸோ இப்போ டேட்டானா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இன்ஃபர்மேஷன்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ திரும்ப நான் படிக்கிறேன் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டேட்டா இஸ் த ரா ஃபேக்ட் that is processed to give meaningful, ordered and structured information. இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் உள்ள எக்ஸாம்பிளே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கவிதா இஸ் 16 years old. This is information. Is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called data processing. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் புக் இன்ஃபர்மேஷனில் இதில் இந்த டெக்ஸ்ட் புக் இன்ஃபர்மேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஃபர்மேஷன் டேட்டா பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 134, 16, கவிதா, சி, இதெல்லாம் ஒவ்வொன்றும் டேட்டா. திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். இது எந்த ஒரு மீனிங்குமே கொடுக்காது. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள் இதை, ஸோ அதனால டேட்டான்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. அதாவது கவிதா இஸ் 16 years old அப்படின்னு ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது இது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதனால் இந்த ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. இது வந்து ப்ராசஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்னதெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோட வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் டேட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். சரி, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். பூட்டிங் பண்றதுக்கு என்ன நமக்கு தேவை? கம்ப்யூட்டர் ஆன் பண்ண அப்படின்னா என்ன வரும்? நமக்கு ஆன் பண்ணோன்னா நமக்கு ஒரு டிஸ்பிளேல விண்டோஸ்னு வருது. அது விண்டோஸ்ங்கிற வர்றது என்ன அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹியர் இங்க பாருங்க, லிசன். An operating system is a basic software that makes the computer to work. So OS means that is operating system is one of the software to be installed in this computer. Then only the computer will be login. Okay, so when a computer is switched on, there is no information in its RAM. So first I read what is in the RAM. RAM means random access memory. Okay, random access memory ன்னு சொல்லுவோம். RAMங்கிறது அது வந்து ஒரு மெமரி. நமக்கு வந்து சிஸ்டம் ஆன் பண்ணோன்னா எங்க போகுது அப்படின்னா ரேம்ல தான் ஃபர்ஸ்ட் போகும். ஓகே, there is no information, but the information எதுவுமே நமக்கு இருக்காது. நம்ம ஒர்க் பண்ண அதுல வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் இன் ரோம், ஓகே, அட் த சேம் டைம் த ரோம் இஸ் a pre-written program. அது என்ன சொல்லுவோம்? pre-written program is called post power on self test. அது என்ன சொல்லுவோம்னா power on self test. So first, what is the difference between RAM and ROM? RAM அப்படிங்கிறது அப்படின்னா இஸ் a temporary storage. நீ வந்து ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டு திருப்பி ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னா டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிரும் ரேம்ல. பட் ரோம்ல வந்து என்ன ஆகும்? இஸ் a permanent storage. நம்ம பர்மனண்டா அதுல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு டேட்டா வந்து இஸ் இது வந்து என்ன சொல்றோம்? RAM is a volatile and ROM is a non-volatile. Okay, so this is a pre-written program is called post. What is maybe post? Power on self test. So this one is the first executed. Okay, so next one is this program check the device like RAM, keyboard, etc. So இது என்ன ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்? என்ன டிவைஸ்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும் அப்படின்னா ரேம், கீபோர்ட், அதுக்கப்புறம் மவுஸ், அந்த மாதிரி ஒண்ணுன்னா நமக்கு வந்து டிவைஸை செக் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது வந்து அது ஏன் செக் பண்ணும் அப்படின்னா ப்ராப்பரா இருக்குதா, ரெடியா ஆப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு டிவைஸ் எல்லாமே அது செக் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்ன வரும்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஒன் ஆஃப் த
software to make a computer. When the computer is switched on, there is no information in its RAM. Okay, நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலுமே எந்த இன்ஃபர்மேஷன்லயும் எந்த இன்ஃபர்மேஷன் ரேம்ல இருக்காது, கிளீனா இருக்கும். நம்ம இன்ஃபர்மேஷன் சப்போஸ் நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் ஓபன் பண்ற, ஏதாவது ப்ரௌஸ் பண்ற எல்லாமே வந்து என்ன ஆகும், ரேம்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். அது ஸ்டோர் ஆயிட்டு டெம்பரவரி தான். ஜஸ்ட் நீ ஒரு தடவை நீ லாக் ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னா, திருப்பி ஷட் டவுன் பண்ணிட்ட அப்படின்னா அந்த ரேம்ல உள்ள டேட்டாஸ் எல்லாமே எரேஸ் ஆயிடும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் தேர் வில் பி ரெஃப்ரெஷ். இட்ஸ் a volatile one. Okay, it's a random access memory. ROM means there will be permanent storage. இந்த மெமரியில ஸ்டோர் பண்ற எல்லாமே அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். Okay, so next one is if these devices are ready then the BIOS. Okay, so these devices all are ready then the BIOS. எல்லா டிவைஸ் ரெடியா எல்லாம் எங்க போவோம் அப்படின்னா BIOSல. So BIOS is the basic input and output systems. So what are the input given and output will be coming. So all this process only in BIOS. Okay, so this process is called booting. In the BIOS execute ஆகிற process, the entire process எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா booting அப்படின்னு சொல்லுவோம். Okay, the program is called bootstrap loader. This program is called bootstrap loader. So this what is the purpose of bootstrap loader? எங்க போகும், transfer OS from hard disk into main memory. என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ப்ராசஸ்ல எங்க இருந்து போகும்னா, ஃபர்ஸ்ட் OSல நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், from OSல இருந்து எங்க போகும், from hard disk into main memory அப்படின்னு போகும். Okay, now the OS get loaded. எப்படி load நம்ம நான் சிஸ்டம் ஆன் பண்ணோம்னா என்ன வருது, விண்டோஸ் வந்து ஓடாது. ஸோ விண்டோஸ்ங்கிறது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ்ங்கிறது another ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். நம்ம மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ விண்டோஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம், பட் லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ nowadays mostly you have to using only for Windows. Okay, so இது OS இது வந்து என்ன சொல்றது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய இருக்கு, நிறைய OS இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ மெயினாக நம்ம யூஸ் பண்றது வந்து விண்டோஸ் தான், எல்லா வீட்லையுமே யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அண்ட் வில் எக்ஸிக்யூட்டட். ஸோ நவ் த OS இப்போ எங்கேருந்து எங்கே போகுது, பூட்ஸ்ட்ராப் வந்து transfer from OS from hard disk and into memory. Now the OS get the loaded. So when on பண்ணா அது Windows அப்படின்னு ஒன்று வருமா, அது நமக்கு ஆன் ஆகும். Then it will be execute ஆகும். So இதுல வந்து bootingல வந்து two types. So booting process is of two types. One is cold booting and second one is what, warm booting. So cold booting means when the system start from initial state அப்படிங்கிறது என்ன, starting ஆரம்ப ஸ்டேஜ், அது வந்து என்ன ஆகுது, ஸ்விட்ச் ஆன் ஆகுது. இது என்ன, இது அந்த இனிஷியல் ஸ்டேட் கால் பண்றது என்ன சொல்லுவோம், கால்ட் as a cold booting or hard booting அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, when the என்ன சொல்லுவாங்க, user presses the power button, the instruction are read from the ROM to initiate the booting process. Okay, so the user presses the power button on so instruction எங்க போகுது, read from the ROM already சொல்லிருக்கேன், ROM is the read only memory. So then read only memory என்ன ஆகும், to initiate the booting process. Okay, தான் cold. So cold booting is a start from initial state. Okay, to the warm booting. So what is a warm booting? When the system restart, நீ ஒரு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த ரீஸ்டார்ட் பட்டன் நீ பிரஸ் பண்ணும்போது, ஐ மீன் என்ன ஆகும், இப்போ சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் என்ன ஆகும், அது வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். நீ பார்த்திருக்கியா, இன்ஸ்டால் பண்ண when the system is restart now or not அப்படின்னு கேட்கும். நம்ம நவ்னு கொடுத்தோன்னா ரீஸ்டார்ட் ஆயிட்டு நமக்கு திருப்பி ஆன் ஆகும். அந்த டைம்ல வந்து என்ன நடக்கும்னா வார்ம் பூட்டிங் நடக்கும். ஸோ வார்ம் பூட்டிங் மீன்ஸ் த சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் பூட்டிங், ஹார்ட் பூட்டிங் அப்படின்னா ஹார்ட்வேர், சாஃப்ட் பூட்டிங் இஸ் a software. Okay, the system does not start from initial state and so diagnosis the test need not be carried out in this case. Okay, the system does not start from the initial state க்கு என்ன ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது. கோல்ட் பூட்டிங் என்ன ஆகும், இனிஷியல் ஸ்டேட்ல ஸ்டார்ட் ஆகும், இது இனிஷியல் ஸ்டேட் நம்ம ஸ்டார்ட் ஆகாது. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சுன்னா டேட்டாஸ் லாஸ் ஆகும், அந்த சிஸ்டம் டேமேஜ் ஆனிச்சாலுமே என்ன ஆகும், டேட்டா மைட் ஹேவ் பி ஸ்டோன் ப்ராப்பர்லி, டேட்டா வந்து ப்ராப்பரா ஸ்டோர் ஆகாது. அது வந்து இந்த ப்ராசஸ்ல நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டூ டைப்ஸ் ஆஃப் booting. So mainly booting of your computer, how the computer will be boot. So only for OS means there is a software. In this booting there is two types of booting. One is what, warm booting, and second one is cold booting and warm booting. Okay, so this is that's all about the chapter 1. Okay, next one is points to remember. Okay, so it's a very important one. It is important for important 2 marks 1 word. Okay, so you have to remember this all points. Computer is seen everywhere around, all in
spares of life. So computer in the way ஞாபகம் வச்சுக்கோங்க. So electronic device, computer is the electronic device. Already taught in first class. So electronic device. So it provides very desired output and very fast rate. Okay, so based on various stage of development, computer can be divided into 6 different generations. First generation 1, 2, 3, 4, 5 and 6th generation. The computer is a combination of what? Both hardware and software. So hardware is the what? Physical component of your computer. Okay, so whatever the input will be used in that computer, so you have to feed any form of data in that computer. So what are the input unit? So input unit கொடுக்கிறது எல்லாமே என்ன input சொல்லுவோம். Input unitsல வந்து என்ன பண்றோம், அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டாவுல கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கிறோம். நெக்ஸ்ட் CPU interrupts and execute the software. So this is main thing. Next one is ALU, arithmetic logical unit. Arithmetic logical unit means there will be addition, subtraction, multiplication and division. So it's a part of CPU to compute the perform on the data. So control units, controlling the flow between the CPU and memory and IO devices. Control. So there is a number of unit: input unit, output unit, ALU, arithmetic logical unit, control unit. Okay, this is the output unit. Okay, output unit is the hardware component. Input unit is the software one. Output unit is the hardware component. So information from one or more people using the understandable form. நமக்கு output எப்படி வருது? ஒரு machine ல இருந்து நம்ம வரும்போது ஹியூமனுக்கு வந்து understandable form நமக்கு வந்து கிடைக்குது. நம்ம வந்து readable form நமக்கு வந்து கிடைக்குது. Okay, memory units are 2 kinds of memory: primary memory and secondary memory. Okay, booting process are 2 types: cold and warm. So these are all the points to remember for entire chapter. So that's all about the chapter 1. You see you on next class. Okay, thank you.